ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தத்தை இந்தியா தலையிட்டு நிறுத்த வேண்டும் அப்படின்னு சிலர் கோரிக்கை வைக்கிறாங்க. சமீபத்துல ஐநா சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துல இந்தியா கலந்து கொள்ளாமல் புறக்கணிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய இந்த செயல்பாடு குறித்து பல நாடுகள் தங்களோட விமர்சனங்களை முன் வச்சாங்க. உக்ரைன் விஷயத்துல இந்தியாவுடைய இந்த மௌனம் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்று இருக்கு அப்படின்னு சிலர் குற்றம் சுமத்தினாங்க. ஆனா இந்தியாவுடைய இந்த மௌனத்துக்கு காரணம் உக்ரைன் இந்தியாவிற்கு செய்த துரோகங்கள் தான் காரணம். அடுத்த காரணம் ரஷ்யா இந்தியாவிற்கு செய்துள்ள உதவிகளும் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. நம்ம இந்த வீடியோல உக்ரைன் இந்தியாவிற்கு என்னென்ன துரோகங்கள் செஞ்சிருக்காங்க, இந்தியா உக்ரைன் விஷயத்துல தலையிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு முழு அளவிலான யுத்தத்தை தொடங்கினதும் உக்ரைன், அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் தங்கள் உதவிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நேட்டோ மற்றும் அமெரிக்கா நேரடியா இந்த யுத்தத்துல கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை செய்ய முன் வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைன் உலக நாடுகளிடம் தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. உக்ரைன் இந்தியாவை ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போன்று ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவை உக்ரைன் விஷயத்துல ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இவங்க கோரிக்கைகளை முன்வைக்கிற அதே வேளையில இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புட்டினுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த தொலைபேசி உரையாடலின் போது இந்தியா அனைத்து விஷயங்களையும் பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமா இந்தியா எந்த ஒரு ஸ்டேட்மெண்டையும் ரிலீஸ் பண்ணல. உக்ரைன் விஷயத்துல இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் முதல்ல இந்தியாவுடைய தேச நலன் தான் முக்கியம். அதற்கு பிறகுதான் மற்றது. உக்ரைனுக்காக தன்னோட நீண்ட நாள் நண்பனை இழக்க இந்தியா தயாரா இல்ல. ஏன்னா இந்தியா எப்போதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருக்கோ அப்போதெல்லாம் ரஷ்யா உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா உக்ரைன் இந்தியாவிற்கு எதிராக பல செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 1998 திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்துல இந்தியா ஆபரேஷன் சக்தியை கண்டக்ட் பண்ணாங்க. ஆபரேஷன் சக்தி மூலமா இந்தியா தன்னோட முதல் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமா கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவின் இந்த அணு ஆயுத சோதனை பல நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. இந்த சூழ்நிலையில உக்ரைன் மற்றும் 25 நாடுகள் இணைந்து ஐநா சபையில் இந்தியாவின் அணு ஆயுத சோதனையை கண்டித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்தியாவை கண்டித்து கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துல உக்ரைன் இந்தியாவிற்கு எதிராக வாக்களித்தாங்க. இதன் மூலமா ஐநா சபையோட செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியாவிற்கு எதிரான 1172 அப்படிங்கிற ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. இந்த ரெசல்யூஷன் மூலமா இந்தியா ஃபியூச்சர்ல எந்த ஒரு அணு ஆயுத சோதனையும் நடத்தக்கூடாது, அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய எந்த ஒரு மிசைல்களையும் உருவாக்க கூடாது, அணு ஆயுதம் தொடர்பான அனைத்து விதமான ஆராய்ச்சிகளையும் நிறுத்தணும். அப்படி நிறுத்தலனா இந்தியா மீது கடுமையான பொருளாதார தடைகள் போடப்படும் அப்படின்னு ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதற்கு மூல காரணம் உக்ரைன். ஆனா ஐநா சபையின் இந்த பொருளாதார தடைகளை இந்தியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிட்டாங்க. தங்களோட உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்தியா தப்பித்தாங்க. இந்தியா மீது பொருளாதார தடை போடுவதற்கு முக்கியமான காரணமாயிருந்த உக்ரைனுக்காக இந்தியாவுடன் துணை நின்ற ரஷ்யாவை இந்தியா இழக்கணுமா? உக்ரைன் துணையோடு இந்தியாவிற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த பொருளாதார தடைகள் காரணமா இந்தியாவுடைய முன்னேற்றம் தடைப்பட்டது. இப்படி இருக்கும்போது இந்தியா எப்படி உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாம உக்ரைன் பாகிஸ்தானுடன் நெருங்கிய உறவை வச்சிருக்காங்க. உக்ரைன் மற்றும் பாகிஸ்தானுடைய உறவு ஆயுத விற்பனை தொடர்பானது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் பொழுது உக்ரைன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அதிகமான ஆயுத
ஆயுதங்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதத்தை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உக்ரைன் விற்பனை செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய தரைப்படைக்காக உக்ரைன் அதிநவீன டேங்குகளை உருவாக்கி சப்ளை செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் சீனாவுடன் நெருக்கமானதும் உக்ரைனிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை குறைச்சுக்கிட்டாங்க. ஜியோபாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடும் நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது, நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது. ஆனா ஒரு நாட்டுடைய குறிக்கோள் மட்டும் நிலையானது. இந்தியாவுடைய குறிக்கோள் இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமானது மட்டும்தான். இந்தியா உக்ரைன் விஷயத்துல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. உக்ரைன் விஷயத்துல இந்தியா நியூட்ரலா இருப்பது மிகவும் சரியான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துல இந்தியா எந்த நாட்டுக்கும் ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் இந்தியாவிற்கு எந்த நன்மையும் நடக்க போவதில்லை. அமெரிக்காவுடைய மிகவும் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலும் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை தான் பின்பற்றாங்க. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெப்தாலி பெனட் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில ஈஸ்டர்ன் உக்ரைன் பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறத மட்டுமே அவர் சொல்லியிருந்தாரு. ரஷ்யா என்ற ஒரு வார்த்தை கூட அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. ஜெர்மனியில் நடைபெற்ற முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல கலந்துகிட்ட இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் ஐநா சபையில் ரஷ்யாவிற்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துல இந்தியா ஓட்டளிக்காதது குறித்து கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அதே ஐநா சபையில் இந்தியா லடாக் எல்லையில் சீனாவுடைய அத்துமீறல்கள் குறித்து குரல் எழுப்புறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு பதிலளித்த திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரெண்டு விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க கம்பேர் செய்யவே முடியாது அப்படின்னு பதிலளித்தார். என்ன பொறுத்த வரைக்கும் உலகில் வெவ்வேறு பகுதிகளில் நிலவக்கூடிய பிரச்சனைகள்ல இந்தியா வெவ்வேறு ஸ்டாண்ட்ஸை எடுத்திருக்காங்க. ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படின்னா இப்படிதான் முடிவெடுக்கணும். இந்தியா தன்னுடைய நலனுக்கு பிறகுதான் மற்றவர்களின் நலனை கருத்தில் கொள்ளும். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய சீன எல்லையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவே உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைய உலக அளவுல மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவும் இதே போன்ற முடிவை தான் எடுக்கணும். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவிற்கு ஒருபோதும் துணை நின்றது கிடையாது. இந்தியாவிற்கு தேவையான அதிநவீன ஆயுதங்களை கொடுக்க மறுத்தாங்க. ஆனா ரஷ்யாவோ இந்தியா இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போதெல்லாம் இந்தியாவிற்கு உதவி பண்ணிருக்காங்க. இந்தியாவிற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் சப்ளை பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்களை இந்தியாவிற்கு வழங்கியிருக்காங்க. 1971 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இதே அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. பாகிஸ்தானுக்கு உதவும் விதமா தன்னோட ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு நகர்த்தினாங்க. ஆனா ரஷ்யா இந்தியாவிற்கு ஆதரவா தன்னோட நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தி அமெரிக்க ஏர்கிராஃப்ட் கேரியரை விரட்டி அடித்தது. அது மட்டும் இல்லாம சீனாவை பாகிஸ்தான் உதவிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ரஷ்யா சீன எல்லையில தன்னோட படைகளை அதிகரித்தாங்க. இதன் மூலமா சீனா தன்னோட எல்லையை பாதுகாக்கிறதுக்கு அதிகமான படைகளை ரஷ்ய எல்லையில டிப்ளாய் செஞ்சாங்க. இதன் காரணமா தான் 1971 நடந்த யுத்தத்துல பாகிஸ்தான் உதவிக்கு சீனா வரவில்லை. இது போன்ற பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சூழ்நிலை இப்படி இருக்கும்போது எதற்கு இந்தியா அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கணும்? எதற்காக யுக்ரைனுக்கு இந்தியா உதவணும்? இப்போ அமெரிக்கா மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை நம்ப முடியுமா? அமெரிக்காவுடைய பழக்கம் தன்னோட நண்பர்களை இக்கட்டான சூழ்நிலையில கைவிட்டு செல்வதுதான். சிரியா யுத்தத்துல குர்திஷ் மக்களை கைவிட்டது, ஆப்கானிஸ்தான்ல இக்கட்டான சூழ்நிலையில படையை விலக்கியது. இதே உக்ரைன் விஷயத்திலே எடுத்துக்கங்க. அமெரிக்கா தன்னோட படையை நேரடியா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல நாடுகள் அமெரிக்காவை நம்பி ஏமாந்திருக்காங்க. உக்ரைனுடைய தற்போதைய நிலைக்கு முழுக்க காரணம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். என்னோட அபிப்பிராயம், இந்தியா இப்ப எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு தான்.
உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.